அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6 to 10th ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் இந்த ரெண்டு புக்கோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கணும், 6 to 10th ஹிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு புக்கு வந்து போதும். ஏன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸுமே நம்ம வந்து கொஷின் பேங்க் மாதிரி வந்து எடுத்திருக்கோம். ஸ்கூல் புக் படிச்சுட்டு, நான் சொல்கிறது ஸ்கூல் புக் படிச்சுட்டு அழகாக வந்து அடுத்தடுத்த டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் இந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைன் பை லைன் கொஷின் இருக்கும், புக் பை கொஷின் இருக்கும். அதே மாதிரி இந்த புக்கு பார்த்தீங்கன்னா பாலிட்டி 6லேருந்து 10th வரைக்கும் பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரே புக்கில் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டு புக்கில் 3 சப்ஜெக்ட் கவர் ஆகுது. ஹிஸ்ட்ரி கவர் ஆகுது, பாலிட்டி கவர் ஆகுது, எக்கனாமிக்ஸ் கவர் ஆகுது. 6 to 10th நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரெண்டே புக்கில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டீட்டெயிலாக நம்ம வந்து ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து முழுமையாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்துடலாம். மொத்தமாக எத்தனை லெசன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா 32 லெசன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அந்த லெசன் ஒவ்வொரு லெசனும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ளஸ் எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். 6th 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 3 பருவம் டேர்ம் 1, 2, 3 3 பருவத்தில் இருக்கக்கூடிய லெசன்ஸும் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸை வந்து நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு லெசன் சிந்து சமவெளி நாகரிகம், மொத்தமாக 84 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 57 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கால பண்பாடும் 89 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். அடுத்து குடித்தலைமையிலிருந்து பேரரசு வரை 81 கொஷின்ஸு. பண்டைய காலத்தில் தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் 97 கொஷின்ஸு. பேரரசுகளின் காலம் குப்தர் 153 கொஷின்ஸு. தென்னிந்திய அரசுகள் வந்து 89 கொஷின்ஸு. ஸோ 6th வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 7th அதே மாதிரி 3 பருவத்தையும் கவர் பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 8வது லெசன் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் 110 கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டெல்லி சுல்தானியம் 114, விஜயநகர பாமனி அரசுகள் வந்து 102, முகலாய பேரரசு 154, மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி 83, புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் 71 கொஷின்ஸு. தமிழ்நாட்டில் கடையும் கட்டிடக்கலையும் வந்து 56, தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிவக தத்துவங்கள் 94. ஸோ 7th வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 8th ஐரோப்பியர்களின் வருகை 86 கொஷின்ஸு. வர்த்தகத்தில் இருந்து பேரரசு வரை 105 கொஷின்ஸு. கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும் 76 கொஷின்ஸு. மக்களின் புரட்சி 123 கொஷின்ஸு. இந்தியாவில் கல்வி வளர்ச்சி 100 கொஷின்ஸு. இந்தியாவில் தொழிலங்களின் வளர்ச்சி 46, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் 73, காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை வந்து 86 கொஷின்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு, அதாவது கொஷின் பேட்டர்ன் மட்டும்தான் இப்படி நம்ம மாற்றிருக்கோம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எடிஷனில் சென்டர் கோடு போட்டு இந்த சைடு பாதி இந்த சைடு பாதியாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். இந்த புக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடிக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து கிடையாது. ஸோ ஃபார்மெட் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டாம். எந்த ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. 9th பாருங்கள், ஒரு 3 லெசன் மட்டும்தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பண்டைய நாகரிகங்களில் சிந்துவெளி நாகரிகம் வந்து அந்த லெசன் இருக்குது, அதனால் 65 கொஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். தொடர்கால தமிழ் சமூகமும் பண்பாடும் 137 கொஷின்ஸு. இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் ஒரு 77 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ 9th வந்து அவ்வளோதான். 10th பார்க்கலாம். 10th தான் ரொம்ப முக்கியம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் 125 கொஷின்ஸு. ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் 118, காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் 88, தேசியம் காந்திய காலகட்டம் 153, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் 134, தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் 123. ஸோ டோட்டலாக வந்து 32 லெசன். நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் 50 லெசன் இருக்கும், நம்ம ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் 32 லெசன்ஸு. இதில் கூட நீங்கள் தேவையில்லைன்னா அந்த லெசனை விட்டுட்டு கூட நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசனுமே நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம வந்து கொடுத்துட்டோம். ஸோ புக்கு இன்சைடு கொஷின் நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் சிந்துவெளி நாகரிகம் 6th நியூ புக் டேர்ம் 1ல வந்து இருக்கு. புக் இன்சைடு கொஷின், அதாவது புக் இன்சைடு வந்து 68, புக் பேக் கொஷின் வந்து 16, ரெண்டு சேர்த்து 84 கொஷின் அதான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அப்படி லைன் பை லைன் கொஷின் வந்து இருக்கோம். எல்லா ஃபார்மட் கொஷினும் கொடுத்துருக்கோம். சிங்கிள் லைனு, கூற்று, பொறுத்துக்க எல்லாமே வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ அந்த லெசன் முடிஞ்சதுமே அந்த லெசனுக்கான ஆன்சர் கீ 84 கொஷினுக்கும் ஆன்சர் கீ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். புக் பேக் கொஷின் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். புக் பேக் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த லெசன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் 6th நியூ புக் டேர்ம் 1ல் வந்துருக்கு. புக்கு இன்சைடு கொஷின் 42, புக் பேக் கொஷின் வந்து ஒரு 15, டோட்டலாக வந்து 57 கொஷின்ஸு. ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே ஆப்ஷனோடு தான் வந்து இருக்கும். அதுக்கான ஆன்சர் கீ நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அடுத்த லெசன் ஸோ இதே மாதிரி தான் எல்லா லெசனுமே நம்ம ஆப்ஷனோட கொடுத்துருக்கேன். ஆப்ஷனோட கொடுத்தாலுமே லைன் பை லைன் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நோட்ஸ் எல்லாம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் அந்த நோட்ஸை தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அழகாக ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த புக்கை வச்சு ரிவிஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 6th to 10th ஹிஸ்ட்ரி அப்படின்னா அந்த ஒரே ஒரு புக்கு தான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் இந்த புக்கோட ரிவ்யூ நம்ம வந்து பார்க்கலாம். மொத்தமாக எவ்வளோனா 2513 கொஷின்ஸ் வந்து இருக்குது. இப்போ 6th to 10th பார்த்தீங்கன்னா 3149 கொஷின்ஸ் வந்து இருக்குது. 32 லெசனு, கொஷின் வந்து 3149 கொஷின்ஸு. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 43 லெசனு 2513 கொஷின்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். அதாவது பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 28 லெசன், 28 லெசன்லேருந்து 1647 கொஷின். பொருளாதாரம் வந்து 15 லெசன் 866 கொஷின்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா லெசனுமே கொடுத்துட்டோம். எல்லா லெசனும் கவர் ஆகிறதுனால நம்ம கொடுத்துட்டோம். மொத்தமாக 43 லெசன் 2513 கொஷின்ஸு. ஸோ என்னென்ன லெசன் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்றது ஸ்பீடாக ஒன்ஸ் நான் ரீட் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 6th பாலிட்டி வந்து பன்முகத்தன்மையினை அறிவோம் 49, சமத்துவம் பெறுதல் 48, தேசிய சின்னங்கள் 69, இந்திய அரசியலமைப்பு சட்டம் 42, மக்களாட்சி வந்து 30, உள்ளாட்சி அமைப்பு வந்து 39. இது 6th அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 7th சமத்துவம் வந்து 33 கொஷின்ஸ், அரசியல் கட்சிகள் 32, மாநில அரசு 48, ஊடகமும் ஜனநாயகமும் 23 கொஷின்ஸ், பெண்கள் மேம்பாடு 42, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு 27 கொஷின்ஸ். கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே சின்ன லெசன்ஸ், லைன் பை லைன் கொஷின், புக் பேக் கொஷின் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து 8th ஸ்டாண்டர்டு, அதுவும் 3 பருவம் கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது 57, குடிமக்களும் குடியுரிமையும் 41, சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் 39, மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் 59, பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை 84, நீதித்துறை வந்து 74. இப்போ 8th முடிஞ்சது. அடுத்து 9th அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி 62 கொஷின்ஸ், தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்து குழுக்கள் 47, மனித உரிமைகள் வந்து 67, அரசாங்கங்களின் வகைகள் 43, உள்ளாட்சி அமைப்புகள் 64. ஸோ 9th அவ்வளோதான், 3 பருவம் சேர்த்தி. 10th 2 வால்யூம் இருக்குது, வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து இருந்தது. இந்திய அரசியலமைப்பு 118 கொஷின், நடுவண் அரசு 157, மாநில அரசு 115, இந்தியாவின் வெளியுறவு கொள்கை 57, இந்தியாவின் சர்வதேச உறவுகள் 81. மொத்தமாக 28 லெசன் பாலிட்டி வந்து முடிஞ்சுது. ஸோ அடுத்து அப்படியே வந்து பொருளாதாரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தமாக 15 லெசன்ஸு. இதில் 3 பருவம் சேர்த்து ஒரே லெசன் தான். 6th பொருளியல் ஒரு அறிமுகம் ஒரே ஒரு லெசன் 23 கொஷின்ஸு. 7th பொறுத்த வரைக்கும் 2 லெசன், உற்பத்தி வரியும் அதன் முக்கியத்துவம், உற்பத்தி 40 கொஷினும் வரியும் அதன் முக்கியத்துவம் வந்து 57 கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். 8th ஸ்டாண்டர்டு 3 பருவம் கவர் பண்ணி 2 லெசன் தான். பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் 56 கொஷின்ஸு. பொது மற்றும் தனியார் துறைகள் வந்து 64 கொஷின்ஸு. அடுத்து 9th ஸ்டாண்டர்டு 3 பருவம் சேர்த்தி பாருங்க. மேம்பாட்டை அறிவோம், தொலைநோக்கு, அளவீடு மற்றும் நிலைத்தன்மை 71 கொஷின்ஸ். இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு 45, பணம் மற்றும் கடன் 52, தமிழகத்தில் வேளாண்மை அது 44, இடம்பெயர்தல் 35. 9th வந்து முடிஞ்சது. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் 3 பருவம் சேர்த்தி பாருங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம் 81 கொஷின்ஸ். உலகமயமாக்கல் மற்றும் வர்த்தகம் 87, உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து 71, அரசாங்கமும் வரிகளும் 69, தமிழ்நாட்டில் தொழில்துறை துவப்புகள் 71. ஸோ மொத்தமாக ரெண்டும் சேர்த்து 43 லெசன்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், பன்முகன் தன்மையினை அறிவோம் 6th நியூ புக் டேர்ம் 1, புக்கு இன்சைடு கொஷின் 34, புக் பேக் கொஷின் வந்து ஒரு 15, டோட்டலாக 49 கொஷின். அழகாக நீங்கள் இந்த லெசன் ஒரு டைம் நீங்கள் ஸ்கூல் புக் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து எல்லா கொஷினுமே நம்ம கொடுத்துருக்கோம். அழகாக நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கோம். அடுத்த லெசன் சமத்துவம் பெறுதல் 32, புக் இன்சைடு கொஷின், புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 16, மொத்தமாக 48 கொஷின். இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருக்கோம். பிறகு 10th ஸ்டாண்டர்டு இந்திய அரசியலமைப்பு 10th நியூ புக்கு, சிங்கிள் புக்கு இப்போ வந்து டேர்ம் வால்யூம் 1 வால்யூம் 2ன்றதை மாற்றி சிங்கிள் புக்காக வந்து கொடுத்துருக்காங்க. புக்கு இன்சைடு கொஷின் 102 கொஷினும், புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 16, டோட்டலாக 118 கொஷின். இல்லாத கொஷினே கிடையாது. 118 கொஷின் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த லெசனே முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேலே மேக்ஸிமம் ஒன் எதுவுமே இருக்காது.
நடுவண் அரசு அதாவது மத்திய அரசு. அது பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு கொஸ்டின் வந்து ஒரு 140, புக் பேக் கொஸ்டின் வந்து ஒரு 17, டோட்டலாக 157 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் மத்திய அரசுக்கு மட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்த டைம். அதாவது புக்கு படிக்காமல் இந்த புக்கை படிங்கன்னு நம்ம யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த புக்கை படிங்க, தரமாக இருக்கும். எல்லா கொஸ்டினுமே நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். 1, 2 ஏதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட சைடில் நோட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சே போச்சு. நீங்கள் அடுத்தடுத்த டைம் நீங்கள் புக் எடுக்கணும் அப்படின்ற அவசியமே அது கிடையாது. இந்த புக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே டைரெக்டாக இது ஆஃபரெல்லாம் இருக்குது. இந்த 2 புக்கு காம்போ ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.